லைஃப்ல உங்களை பார்த்து சில பேர் ரொம்ப கோவப்படுவாங்க. அது அம்மாவோ, அப்பாவோ, ஒய்ஃபோ, ஹஸ்பண்டோ யாரா இருக்கணும். என் கூட இருக்கவங்க அத்தனை பேரும் உங்ககிட்ட கோவப்படலாம். ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க. அதை பர்சனலா எடுத்துக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இப்போ நேத்து நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஒரு இளையராஜா சாங்ஸ் காலையில. அதுல எனக்கு வந்து ஒண்ணும் டிஃபரெண்ட் தெரியல. நான் டெய்லி பாட்டு கேட்கறது. இன்னைக்கு காலையில நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஆனா அதே டைம் தான், அதே ரெகுலர் டைம்ல நமக்கு வருது. திடீர்னு எனக்கு ஒரு கால் வருது. என் ஒய்ஃப் கூப்பிடும்போது நான் கோவமா பதில் சொல்றேன். பதில் சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சதுக்கு அப்புறம், நான் திட்டிட்டு வச்சதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது, நேற்று இதே சுச்சுவேஷன்ல தான் இருந்தோம், இன்னைக்கு அதே சுச்சுவேஷன்ல இருக்கும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, இன்னைக்கு காலையில எனக்கு தேவையில்லாம ஒரு சில விஷயங்கள், எனக்கு ஒரு கால் வந்தது. அதை கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அந்த ஹர்ட்னால அந்த கோவத்தை அவங்க மேல காமிச்சிருக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. என் ஒய்ஃப் கால் பண்ணது ஹர்ட் பண்ணணுன்றது எனக்கு ஒரு இன்டென்ஷன் கிடையாது. ஆனா நான் கோவப்பட்டு திட்டிருக்கிறேன். இது மாதிரி பல பேர் சில இடத்துல பண்ணியிருப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் கோவப்பட்டிருப்பாங்க. அப்போ அவங்க பர்சனலாக ஏதோ ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க இடத்துல நின்று யோசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். எடுத்தோடனே உடனே நீங்களும் சண்டை போட்டிங்கன்னா, அந்த சண்டை ஒரு பிரிவுக்கே கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காண்டி வந்து சண்டை போடுறவங்ககிட்டலாம் நீங்கள் யோசிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அது நெருங்கிய யாராவது ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிச்சயமாக எல்லாரும் வந்து சேர்ந்துருக்கும். அதனால பர்சனலாக ரொம்ப எடுத்துக்காதீங்க. நம்ம ஹஸ்பண்ட் திட்டாரு, நம்ம ஒய்ஃப் திட்டாங்களே, நம்ம குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கிட்டோமே, இல்லை நம்ம அம்மா அப்பா நம்மளை திட்டாங்க, அப்படி யோசிக்காதீங்க. உங்க பாஸே உங்களை திட்டியிருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு பர்சனலாக நடந்திருக்கு, அதை நீங்க பர்சனலாக எடுத்துக்காதீங்கன்றத என்னோட ரெக்வஸ்ட். இது எல்லாரோட வாழ்க்கையிலும் நடக்கும். ஏன்னா அங்கங்க இது வந்து தப்பா எடுத்துட்டு போய் அந்த ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கக்கூடிய நிலைமையில இருக்கு பல இடத்துல. யோசிங்க. சில பேரை இழந்துடாதீங்க. இழந்துட்டா திருப்பி கிடைக்க மாட்டாங்க. அவங்கள தக்க வைக்கிறதுக்கு என்னவோ நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கு மீறி போறாங்கன்னா விட்டுற வேண்டியதுதான். பர்சனலா சில விஷயங்கள் எடுத்துக்காது. திருப்பவும் சொல்றேன், எப்பயும் சொல்றது தான், நான் உங்க கூட இருக்கேன். பயப்படாதீங்க. நம்ம சேர்ந்து பயணிப்போம்.